ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டுவர். நான் தான் உங்க முகேஷ் கிருஷ்ணா. இன்னைக்கு வீடியோவில் நம்ம யார் சந்திக்கிறோம்னா, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மிஸ்டர் அருள் பிரகாசம் சார் தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க போறோம். ஸோ இவங்க வந்து ஒரு டீச்சரா இருந்திருக்காங்க. ஸோ வாங்க இவங்கள பத்தி பார்க்கலாம். நண்பர்களே, 8வது புத்தக திருவிழா திருநெல்வேலியில கோலாகலமா நடந்துகிட்டு இருக்கு. 8 வருஷமா நடக்குது இந்த புத்தக திருவிழாவில். தமிழ்நாட்டில் உள்ள பிரபலமான ஆளுமைகள், பேச்சாளர்கள், எழுத்தாளர்கள்லாம் வந்து பேசி கலந்துகிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு திருநெல்வேலிக்கு யார் வந்திருக்கிறா அப்படின்னா, நாளறிந்த நாவலர், நகைச்சுவை பேச்சாளர் அன்பிற்கினிய அருள் பிரகாஷ் சார் இன்னைக்கு திருநெல்வேலிக்கு வந்திருக்கிறாங்க. ரோட்டரி கிளப்புடைய ஒரு மீட்டிங்காக வந்திருந்தவங்கள நம்ம பொருணை மண்ணை பத்தியும், இலக்கிய திருவிழாவை பத்தியும், அந்த பொருணை புத்தக திருவிழாவை பத்தியும் ஒரு சிறிய பேட்டி எடுப்பதற்காக பயணத்தில் ஒரு பேட்டி. ஒரு சிறிய பையன், 7 வயசான ஒரு சிறிய பையன், அந்த பொருணை இலக்கிய கழகத்துல ஒரு விளம்பர குழு இருக்கு. அந்த விளம்பர குழு சார்பா நம்ம அருள் பிரகாசம் சார் பேட்டி எடுக்கிறதுக்காக இன்னைக்கு ஸ்கூல்ல லீவ் போட்டு மெனக்கிட்டு வந்திருக்கிறான். நம்ம கூட இருக்கிறான். இந்த பொருணை புத்தக திருவிழாவில் நம்ம குறிப்பிடத்தக்க அம்சம் என்னன்னா, நம்ம மாவட்ட ஆட்சியர் டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அடுத்த தலைமுறைக்கு இலக்கியத்தை கடத்திட்டு போகணும் அப்படிங்கிற ரொம்ப தீவிரமா ஆர்வமா இருக்கிறாங்க. அதுல பெரும் பங்கு அவங்க வகிச்சாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, நிகழ்ச்சி தொகுப்பு பணியை வந்து கல்லூரி மாணவர்கள்ட்ட கொடுத்தாங்க. இன்னைக்கு வந்து சமீபத்தில் நடந்த குடியரசு தின விழால நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினது ஆலடி அருணா கல்லூரியை சார்ந்த ஒரு ஸ்டூடெண்ட் செல்வராஜ்னு ஒரு ஸ்டூடெண்ட் தான் தொகுத்து வழங்கினாங்க. அதே மாதிரி புத்தக திருவிழாவோட நிகழ்வுகளை 11 நாளும் தொகுத்து வழங்குறது யாருன்னு பார்த்தோன்னா கல்லூரி மாணவர்கள். இளைய தலைமுறைக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பல பள்ளி கல்லூரிகள்ல வாசகர் மன்றங்களை உருவாக்கி அந்த பயிற்சி பட்டறைகள், கதை, கவிதை, கட்டுரை, நாடகம் பயிற்சி பட்டறை நடத்தி மிக சிறப்பா நடந்துகிட்டு வர அந்த புத்தக திருவிழாவை பத்தியும், நம்ம புத்தகங்களை பத்தியும், பொருணை மண்ணை பத்தியும் நாளறிந்த நாவலர் ஐயா அருள் பிரகாஷ் அவர்களை இந்த சின்னஞ்சிறிய யூடியூப் சிறுவன், 7 வயசு சிறுவன், அவன் சேனல் பேர் சொல்லுப்பா. என் சேனல் பேரு லிட்டில் வேர்ல்ட் 1117. பயங்கர ஃபேமஸான இந்த சிறுவன் இப்போ நம்ம சாரை பேட்டி எடுக்கிறான். சார், நீங்க இவ்வளவு நேரம் ஸ்பீச் கொடுத்ததுக்கு நன்றி. இப்போ வாங்க வீடியோ கொடுக்கலாம். வணக்கம். எனக்கு இது 3 விதங்களில் புதிய அனுபவம். ஒன்று, எனக்கு தெரிந்து இவ்வளவு சின்ன ஒரு பையன் முதல் முறையாக என்னை பேட்டி எடுக்கிறார். ஒன்று, அதே மாதிரி அவர் ரொம்ப பெரிய ஆளான பிறகு திருப்பி அவர் என்ன பேட்டி எடுக்கணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். ரெண்டாவது, ஒரு பயணத்துல பேட்டி எடுக்கிறது வந்து எனக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ரொம்ப பரபரப்பான ஒரு சூழல பயணத்திலே பேட்டி எடுக்கிறதும் எனக்கு ஒரு புதிய அனுபவம். மூன்றாவது, ஒரு புத்தக கண்காட்சி நடைபெறுகிற பொழுது அந்த புத்தக கண்காட்சிக்கு வருகிற ஆளுமைகளை, சிறப்பானவர்களை ஒரு நிமிடம் இது மாதிரி பேச வச்சு அதை ஒரு யூடியூபா போடுறதுங்கிறது ஒரு நல்ல யோசனை. இந்த 3 விதத்திலையுமே எனக்கு ஒரு புதிய அனுபவமா இருக்கு. புத்தக திருவிழா அப்படின்னு சொல்றதை விட ஒரு அறிவு திருவிழான்னு சொல்லணும். ஒவ்வொரு ஊர்லயும் தமிழக அரசு செய்திருக்கிற மிகப்பெரிய நல்ல விஷயங்களில் முதன்மையானதுன்னு நான் இதை பாக்குறேன். ஏன்னா மத்த எந்த திட்டங்கள் போட்டாலும் அது இன்னைக்கு இருக்கிற மக்களுக்கு, ஆனால் புத்தக திருவிழா என்பது நாளைக்கு இருக்கிற மக்களுக்கான திட்டம். இன்னைக்கு இளைஞர்கள் படிப்பாங்க, வளருவாங்க, நல்ல சமுதாயத்தை உருவாங்க. சோ ஒவ்வொரு புத்தக திருவிழாவும் சமூகத்திற்கான விதை தூவல் நிகழ்ச்சியாகத்தான் நான் பார்க்கிறேன். படிக்கிற, வாசிக்கிற பழக்கத்தை உருவாக்குவது, வாசித்து பேசுகிற பழக்கத்தை உருவாக்குது. அதுவும் மாலை நேரத்துல பெரிய ஆளுமைகள் பேசுறாங்க, பட்டிமன்றம் நடக்குதுன்னு சொன்னா படித்ததை எப்படி நம்ம மேடையில சொல்லணுங்கிற ஒரு பயிலரங்கு மாதிரியே இந்த புத்தக கண்காட்சி நடைபெறுகிறது. எனவேதான் புத்தக கண்காட்சியில பேச வச்சா உற்சாகமா போயிடும். ஏன்னா நல்ல ஆடியன்ஸும் கேட்கக்கூடிய ஆடியன்ஸ் வருவாங்க. இந்த ஆடியன்ஸ் கல்ச்சர், கல்ச்சர் ஆடியன்ஸ் ஆங்கில சொற்கள் 2 இருக்கு. அந்த ஆடியன்ஸ் கல்ச்சர் உள்ளவங்க வருவாங்க. புத்தக கண்காட்சியில பேசும்போது கல்ச்சர்ட் ஆடியன்ஸை நம்ம உருவாக்கும். வேற என்ன கேள்வி? என் பேர் முகேஷ் கிருஷ்ணா. புஷ்பலதா வித்யாமந்திரியில் 2ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் லிட்டில் வேர்ல்ட் ஒரு யூடியூப் சேனல், லிட்டில் வேர்ல்ட் 1117 அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டு வரேன். இப்போ வந்து உங்ககிட்ட நான் பேச நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இப்போ உங்ககிட்ட கொஞ்சம் கேள்விகள் கேட்க போறேன். கேளுமா. முதல் கேள்வி, நீங்க இந்த 8வது திருநெல்வேலிக்கு 8வது பொண்ணு திருவிழாக்கு வந்ததுனால எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க? அதாவது புத்தக கண்காட்சிக்கு வருவதேங்கிறதே ஒரு சந்தோஷம். நிறைய புதிய புதிய புத்தகங்கள் படிக்கணும். தினந்தோறும் நான் படிப்பேன். என்னுடைய பயணத்துல, என்னுடைய பேக்ல, 2 வீலர் போனாலும், கார்ல போனாலும், பிளைட்ல போனாலும் என்கிட்ட எப்போதும் 2 புத்தகங்கள் இருக்கும். என்னுடைய ஒரு நிமிடங்களை கூட நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன், படிச்சுக்கிட்டே இருப்பேன். அப்படி படிக்கிறதுனாலதான் எந்த நேரத்துல எங்க கூப்பிட்டாலும் டக்குன்னு பேச முடியுது, அந்த விஷயங்களை பேச முடியுது. சரி, இப்போ இந்த பேட்டி முடியறதுக்குன்னா நான் உங்ககிட்ட ஒரு 3 கேள்வி நான் உங்களை கேட்டுறேன். இப்படி ஒரு யூடியூப் உருவாக்கணுங்கிற ஆசை எப்படி வந்துச்சு? அது வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு சின்ன வயசுல இருந்து படம் இருக்கணும்னு ஆசை. படத்துல நடிக்கணும்ட்டு, அடுத்து யூடியூப் நடக்கணும்னு எனக்கு வந்து ஆசை. அதனால எப்பெல்லாம் எங்க அம்மா தூங்கிட்டு இருக்காங்களோ, ஃப்ரீயா இருக்காங்களோ, அப்ப எங்க அம்மா போன் எடுத்துட்டு வந்து நானே சும்மா கேமரா மாதிரி வச்சு நானே சும்மா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சேன். அப்படி நடக்கிறத பார்த்துதான் எங்க அம்மா அப்பாக்கும் இந்த மாதிரி நல்லா பண்றா,
நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடிட் பண்ணுவேன். இந்த லோகோ வைக்கிறது அந்த மாதிரி லைட்டா எடிட் பண்ணுவேன். சோ அதெல்லாம் பார்த்துதான் என்னோட யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணல எனக்கு அப்படின்ற எண்ணமே வந்து. அதுக்கு லிட்டில் வேர்ட் 777 777 777 ஏன் பேர் வச்சுங்க? அது 717ன்றது 11 ஃபர்ஸ்ட் 11 இருக்கிறது பர்த் ஆஃப் ஸ்ட்ரீட். நெக்ஸ்ட் அந்த 17 வருதுல நெக்ஸ்ட் அது வந்து என்னோட நான் பிறந்த இயர். அதனால 717. செல்போன்கள் வந்து சமூகத்துல தீமையை தான் ஏற்படுத்துதுங்கிறது பெரிய பரவலான கருத்து. எங்கோ ஒரு இடத்துல இது மாதிரி ஒரு நல்ல விஷயங்களையும் செல்போன் உருவாக்கி கொண்டு இருக்கிறதுங்கிறதுக்கு இந்த லிட்டில் வேர்ல்ட் அப்படிங்கிறது இந்த யூடியூப் ஒரு நல்ல உதாரணம் நான் நினைக்கிறேன். இதை பார்க்கிற நேயர்கள் எல்லா நாட்டிலும் செல்போனை வந்து பிள்ளைங்க தப்பா தான் பயன்படுத்த மாட்டாங்க. சரியா பயன்படுத்துகிற திறமையும் பயிற்சி அவங்களுக்கு கொடுத்துட்டா அவங்க பெரிய பெரிய வேர்ல்ட உருவாக்குவாங்கிறதுக்கு இந்த லிட்டில் வேர்ல்ட் ஒரு உதாரணம். வேற நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து உங்கள்ட்ட ஒண்ணு புரியவே இல்ல. எனக்கு வந்து ஒண்ணு உங்கள்ட்ட கேட்கணும். என்னன்னா எல்லா யூடியூப் இப்ப வந்து எல்லாருமே நான் பேசுவாங்க. ஆனா எல்லாருமே கொஞ்சம் தூய தமிழ்ல பேசுவாங்க. நான் இப்பயே செய்ய போகின்றேன், நான் இதோட முடிவடைகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க சொல்றத எப்பவுமே நம்ம டெய்லி தினசரி நம்ம வீட்டுல யூஸ் பண்ற தமிழ் வார்த்தைகள் மாதிரியே நீங்க சொல்லி எல்லாத்தையும் சிரிக்க வச்சிருக்கீங்க. அது எப்படி சார்? அதனாலதான் நான் ஜெயிக்கிறேன். என்னன்னா எனக்கு தமிழ் தெரியும், எனக்கு தூய தமிழ் தெரியும், எனக்கு இலக்கிய தமிழ் தெரியும் அப்படிங்கிறது வேற விஷயம். நான் எனக்கு முன்னால உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு அது தெரியுமாங்கிறது முதல் கேள்வி. தெரியாதவங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயத்த மட்டும் பேசினா பிடிச்ச மக்களோட எந்த ஸ்பீச்சும் மக்களோட கனெக்ட் ஆகணும். இது ஆங்கிலத்துல சொல்ற. தமிழ்ல சொன்னா மக்கள் மொழியில பேசினாதான் ஒரு பேச்சோ எழுத்தோ கலையோ வெற்றி அடையும். நமக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும், அது எல்லாத்தையும் அங்க கொடுக்கணும்னு அவசியம். அவனுக்கு எப்படி சொன்னா புரியுமோ அப்படி சொல்லிட்டோம்னா அவங்க இப்ப நான் தூய தமிழ் இப்போ நான் இப்ப இது முடிஞ்சு போறேன் வீட்டுக்கு. அம்மா இப்பதாம்மா ஒரு அருட்பிரகாஷ் சார் பார்த்து பேட்டி எடுத்தமா, நல்லா இருந்துச்சுமா, அடுத்த வாரம் போடணுமா அப்படிதான் சொல்லுவீங்க. அங்க போயிட்டு அன்புள்ள தாயார் அவர்களே, இப்பொழுதுதான் நான் அருட்பிரகாஷை சந்தித்து விட்டு திரும்புகிறேன். எனக்கு மதிய உணவு கிடைக்குமானா உனக்கு பைத்தியம் முடிச்சுன்னு வச்சிருவாங்க. அம்மா நல்லா தானடா போனேன், என்னடா ஆச்சுன்னு கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. ஒரு ரோட்ல ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆகுது, அவர் கொண்டு ஆஸ்பத்திரியில சேர்த்து டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுங்க, சீக்கிரம் பிளட் லாஸ் ஆச்சு தான் சொல்லுவாங்க. அங்க போய் நின்று மருத்துவர் அவர்களே, சற்று முன்னே விபத்து நடந்த காரணத்தினால் இவருக்கு ரத்தம் போயிருக்கிற காரணத்தினால் இவருக்கு சிகிச்சை அளிக்கப்படி கேட்டுக்கொள்கிறேன்னா அவன் செத்து போடுவான். அப்ப தூய தமிழில் பேசுவது மட்டுமல்ல தமிழ் பற்று. தமிழுக்கு ஒரு தூய்மை கேடு வந்தால் துடிக்கிறோமே, அதற்கு பேர் தான் தமிழ் பற்று. நான் வந்து மக்களோட கனெக்ட் ஆகணுங்கிறதுக்காக என்னுடைய கலோக்கியல் லாங்குவேஜ் நடுவில் கொடுக்குறேன். நாளடைவில் அது என் ஸ்டைல் ஆயிடுச்சு, அது ஹிட் ஆயிடுச்சு, வேற ஒண்ணும் இல்ல. சூப்பர் சார், சூப்பர், நல்ல பதில். அடுத்தது உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது 2 திருக்குறள் சொல்ல முடியுமா? எனக்கு பிடிச்ச 2 திருக்குறள், எல்லா திருக்குறள் பிடிச்ச திருக்குறள் கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்கதா இருக்கிறதாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த குறளை பற்றி நிறைய. 2வது நன்றி மறப்பது நன்று அல்ல, அந்த 2 குறள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச திருக்குறள் என்ன தெரியுமா? சொல்லுங்க. ஈன்ற பொழுது பெரிதோருக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட இந்த திருக்குறள் வந்து ரொம்ப பிடிக்கும் சார். ஏன் பிடிக்கும்? அதுக்கான அர்த்தத்தை வச்சுதான் நான் சொல்றேன். சொல்லுங்க. அதுக்கான அர்த்தம் என்னன்னா, ஒரு தாய் வந்து 10 மாசம் ஒரு குழந்தைய வயிற்றுல கொண்டு பெத்தெடுத்து முகத்தை பார்த்து அந்த ஒரு பிஞ்சு முகத்தை பார்த்து சந்தோஷப்படுறதை விட, இங்க பாரு இந்த அம்மாவோட பையன் எவ்வளவு வளர்ந்து எவ்வளவு சாதனைகள் பண்ணிருக்கான், எவ்வளவு பெருமைகள் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்றதுதான் ஒரு தாய்க்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். இதுதான் நம்ம திருக்குறள்ல இருந்து இந்த திருக்குறள்ல இருந்து தெரிஞ்சுக்கிறோம். உங்க அம்மா பேரு? எங்க அம்மா பேர் வந்து சுகன்யா. அப்போ வந்து எல்லாரும் பேசுவாங்க, பார் நம்ம பிள்ளைங்களும் செல்போன் எடுத்து வீடியோ கேப்சர் ஆடுது, சுகன்யா பிள்ளை பார் அதே செல்போன்ல யூடியூப் ஆரம்பிச்சிருக்குன்னு சொன்னாங்கன்னா சுகன்யா அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்படிதானே? சரி, இப்ப நான் இன்னொரு கேள்வி உங்களை கேக்குறேன். இப்போ வந்து நீங்க நிறைய என்கிட்ட கேள்வி கேக்குறீங்க, நிறைய யூடியூப்ல எப்படி ஒரு ஆங்கர் தொடங்குவாங்களோ அதே மாதிரி தொடங்குறீங்க, பேசுறீங்க. இப்போ என்ன சந்திக்க வர்றதுக்கு முன்னால, இல்ல முன்னால பாரதி பாஸ்கர் மேடத்தை சந்திக்க வரதுக்கு முன்னால, எல்லாரும் சந்திக்க வரதுக்கு முன்னால வீட்டுல இது மாதிரியான ரிகர்சல் ஒண்ணு பண்ணுவீங்களா, இல்ல இப்ப வந்துதான் அதெல்லாம் கேக்குறீங்களா? ரிகர்சல் வந்து கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ண क्वेश्चन கேக்குறது. அந்த क्वेश्चन எல்லாம் நீங்களா டிசைட் பண்ணீங்களா, உங்க அப்பா அம்மா சொல்லி தருவாங்களா? உங்க அப்பா அம்மா சொல்லி தருவாங்க, என்னென்ன கேட்கணும்னு சொல்லி தருவாங்க. சரி சரி. சோ அப்போ இதை பார்த்து கொண்டிருக்கிற பெற்றோர்கள் ஒண்ணு கவனிச்சுக்கணும். ஒருவேளை அடிக்கடி செல்போன் எடுத்து யூஸ் பண்ற பிள்ளைய திட்டுறது மட்டும் இல்லாம அவனுக்கு பின்னால இந்த செல்போன் யூசேஜ இப்படி பண்ணலாம்னு சொல்லி உற்சாகப்படுத்து. உங்க அப்பா பேரு? எங்க அப்பா பேரு குபேர சுந்தர். குபேர சுந்தர்.
குபேர சுந்தர் சுகன்யா மேடத்துக்கும் நம்ம வாழ்த்து சொல்வோம். ஏன்னா இப்படி ஒரு பிள்ளையை அவங்க உற்சாகப்படுத்துறாங்க. போய் போய் படி, சும்மா படிக்கிற நேரத்தில் டிவியை பார்த்துன்னு செல்போன் வச்சு விளையாண்டுக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு லிட்டில் வேர்ல்டுங்கிற யூடியூப் உருவாயிருக்காது. பசங்க சில நேரத்துல செய்யும் போது அது சரியான வழியில என்கரேஜ் பண்ணா நல்லா இருக்குங்கிறதுக்கு உங்க அப்பா அம்மா ஒரு படிப்பினை. அவங்கள நான் சந்திச்சதுல இருந்தாலும் அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிடுறேன். எனக்கு நீங்க பேசினதுல வந்து ஸ்பீச், நீங்க 2 ஸ்பீச் பேசிருந்தீங்க. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச 2 ஸ்பீச் நான் பண்ணேன். சொல்லுப்பா. என்னன்னா, நீங்க ஒரு ஸ்பீச் சொன்னீங்கல்ல, குழந்தைங்க சாப்பிடுறது முக்கியம் இல்ல, குழந்தைங்க கூட நீங்க உட்கார்ந்து சாப்பிட்டா முக்கியம் சொல்லுவீங்கல்ல. ஆமா, அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார். ஆமா ஆமா. ஆனா இன்னும் சொல்லுங்க சொல்லுங்க. இன்னொன்னு வந்து கொரோனா கூட மனுஷன் ஜெயிச்சுதான், கொரோனா தோத்துச்சு அப்படின்னு சொல்லுவீங்களா சார், அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, பரவாயில்ல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நீ பயம் இல்லாம பேசுகிற அந்த பேச்சாற்றல், மழலை கலந்திருக்கிற உன் தமிழ் மொழி. எல்லாத்தையும் விட வீட்டுல என்னதான் பயிற்சி கொடுத்தாலும் அந்த பயிற்சியை சரியா உள்வாங்கிக்கிட்டு தங்கு தடை இல்லாமல் பேசுகிற நீ நிச்சயமாக இந்த பயணத்தில் மட்டும் இல்ல, உன்னுடைய யூடியூப் பயணத்துல நீ பெரிய ஆளா வருவ. என்னைக்காவது இன்னும் கொஞ்சம் பெரிய ஆளாகி என்ன வந்து சார் என்ன ஞாபகம் இருக்கா கார்ல பேட்டி எடுத்தேன் நான் என்கிட்ட நீ கேட்கணும். அன்னைக்குதான் நீயும் வெற்றி பெற்றா என்ற அர்த்தம், நானும் நிறைவடைகிறேன் என்ற அர்த்தம். நன்றி, வணக்கம். ஒரு அருமையான ஒரு பேட்டி நம்ம சார் வந்து ஒரு டிராவல்லே கொடுத்திருந்தாங்க. இந்த பையனை வந்து எதுக்கு நாங்க காமிக்கிறோம் அப்படின்னா, விளம்பர குழு சார்பா யூடியூபர்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு சமூக பணி இருக்கு, புத்தகங்களை பண்ணி மக்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு சமூக பொறுப்பு இருக்கு அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக மாவட்ட நிர்வாக சார்பா பள்ளிக்கூடத்து பிள்ளைங்களை சிறுகதை எழுத வச்சு ஒரு சிறுகதை தொகுப்பு இந்த புத்தகத்தில் வெளியிடப்பட்டுச்சு. அதே மாதிரி டீச்சர்ஸ் எழுதின ஒரு சிறுகதை தொகுப்பும் இந்த புத்தகத்தில் வெளியிடப்பட்டுச்சு. அன்பார்ந்த மாணவர்களே, நீங்களும் இந்த முகேஷ் கண்ணா மாதிரி உங்களுடைய எழுத்தாற்றலை, கலையாற்றலை வெளிப்படுத்துவதற்கு ஒரு நல்ல மேடை இந்த புத்தக திருவிழா. இந்த அருமையான புத்தக திருவிழா நடைபெறுகின்ற இந்த நேரத்துல நமக்கு வந்து சிறப்பாக பேட்டி கொடுத்த நாடறிந்த நாவலர், சன் டிவி புகழ் எங்கள் அன்பு ஐயா அருள் பிரகாஷ் அவர்களுக்கு நேயர்கள் சார்பாகவும் பொருணை புத்தக திருவிழா விளம்பர குழு சார்பாகவும் நன்றிகளை உரித்தாக்கி விடைபெறுவது வழக்கறிஞர் மதார். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஆட்டோகிராஃப். இதான் பாட்டு பேச சொன்னாரு. இங்க போடுறேன்.